அருள்வாக்கே. உமக்கு புகழ். நம்பி பணிபுரிய என்ற மைய சிந்தனையை தன்னுடைய பணிவாழ்வின் இலக்காக ஏற்று இன்றைய நாளில் ஆண்டவர் தனக்கு செய்து வந்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துகிற நமது பாசத்திற்குரிய அருள் தந்தை பிராங்கோ அவர்களுக்கு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அருள் பணியாளர்கள், இந்த பலியில் கலந்து கொண்டிருக்கிற அருட்சகோதரிகள், கோவளம் பாசத்திற்குரிய பங்கு இறைமக்கள், அவர் பணியாற்றிய பல்வேறு பணித்தளங்களிலிருந்து அவர் மீது கொண்ட அன்பினுடைய நிமித்தம் இந்த பலியில் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளை நாடிக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவர் சார்பாகவும் நமது புதிய அருள் தந்தை பிராங்கோ அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துக்களை முதலில் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். நம்பிக்கை அது வார்த்தை அல்ல, மாறாக வாழ்க்கை. வாழ்க்கை என்று தான் சொல்லுவேன். அது வார்த்தை அல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய சவாலான வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும். ஏனென்று சொன்னால், நீங்கள் உலக வரலாற்றை புரட்டி பார்க்கிற பொழுதும் மீட்பின் வரலாற்றை புரட்டி பார்க்கிற பொழுதும் இந்த உலகத்தில் சில மனிதர்கள் இந்த நம்பிக்கையை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். வாழ்ந்துவிட்டு சென்ற மனிதர்களை விட்டு விடுவோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்தில், இந்த காலகட்டத்தில் சில மனிதர்கள் இந்த நம்பிக்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது அது நம்மை வியப்படைய வைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஜோ பைடன் அமெரிக்க நாட்டினுடைய 45வது பிரதமர். ஜனவரி மாதம் 20ஆம் நாள் இந்த ஆண்டு 2021ஆம் ஆண்டு அதிபராக பொறுப்பேற்ற பொழுது செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அவர் சொன்ன நம்பிக்கையின் வார்த்தைகள் மறக்க முடியாத வார்த்தைகளாக இன்னும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிந்திருக்கிறது. அவர் சொன்னார், 30 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் நடந்த குண்டுவெடிப்பிலே என்னுடைய மனைவியும் ஒரு மகனும் இறந்து போனார். நான் நினைத்தேன் என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிவடைந்து விட்டது என்று நினைத்தேன். ஆனால் ஆண்டவருடைய அருள்கரம் என்னை வழிநடத்தியது. ஆகட்டும் என்று சொல்லி பயணித்த என்னுடைய வாழ்க்கையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கென இருந்த ஒரே மகனையும் ஆண்டவர் நோயில் எடுத்துக்கொண்டார். இதற்கு பிறகு வாழ்ந்து என்ன பயன் என்று உள்ளத்தில் நினைத்துக் கொண்டு வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டவனாக வாழ்ந்தும் பயனில்லை என்று இருந்த எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு நிலையை தருவார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லோரும் என்னை விட்டு சென்று விட்டார்கள், ஆனால் ஆண்டவர் மட்டும் என்னை விட்டு இன்றும் சென்று விடவில்லை என்று சொன்னார். எல்லோரும் என்னை விட்டு சென்று விட்டார்கள், ஆனால் நான் நம்புகிற அந்த ஆண்டவர் மட்டும் என்னை விட்டு இன்னும் செல்லவில்லை, அவர் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறார் என்ற வார்த்தைகள் நம்பிக்கையின் வார்த்தைகள். ஜோ பைடனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்பதை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. இந்த உலகின் தலைச்சிறந்த நம்பிக்கை பேச்சாளர் நிக் 2 மாதங்களுக்கு முன்பு ஆசிரியர்களோடு கலந்துரையாடல் நடத்திய பொழுது அந்த கலந்துரையாடலிலே ஒரு ஆசிரியர் அந்த நிக்கிடம் ஒரு கேள்வியை கேட்டார். சிறந்த பேச்சாளர், உங்களுக்கு கைகளும் இல்லை கால்களும் இல்லை, வெறும் உடல் என்று சொல்லக்கூடிய இந்த முண்டை மட்டுமே இருக்கிறது, ஆனால் இவ்வளவு துடிப்பான ஒரு மனிதராக உம்மால் எப்படி செயல்பட முடியும் என்று ஒரு ஆசிரியர் கேட்ட பொழுது அவர் சிரித்துவிட்டு சொன்னார், எனக்கு கைகளும் இல்லை கால்களும் இல்லை, அதனால் எனக்கு கவலை இல்லை, ஆனால் நம்பிக்கை மட்டும் இருக்கிறது, ஆண்டவர் மீது வைத்திருக்கிற ஆழமான நம்பிக்கை மட்டும் இருக்கிறது என்று சொன்னார். கைகளும் இல்லை கால்களும் இல்லை,
அதனால் எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஆழமான நம்பிக்கை மட்டும் என்னிடம் இருக்கிறது என்று சொன்ன அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஊடுருவி நம்பிக்கை என்னும் ஒலியை எழுப்பிக் கொண்டே இருக்கும் என்பதிலும் எந்த வகையான ஐயப்பாடும் இல்லை. எனவே நிகழ்காலத்தில் பல மனிதர்கள் இந்த நம்பிக்கையை வாழ்ந்து காட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையினுடைய பின்னணியை பார்க்கிற பொழுது இந்த நம்பிக்கை என்று சொல்வது ஒரு இரவிலோ அல்லது ஒரு நாளிலோ அவர்களுக்குள் தோன்றிய காரியமாக இருக்க வாய்ப்பில்லை. ஒரு நிகழ்வின் வழியாக இந்த அளவிற்கு வலிமையான ஒரு நம்பிக்கை ஒரு மனிதனுக்குள் பிறக்கப் போவதில்லை. ஒரு சிறிய காரியத்தின் வழியாக இவ்வளவு ஆழமான ஒரு நம்பிக்கை ஒரு மனிதனுக்குள் பிறக்கப் போவதில்லை. மாறாக உன்னுடைய வாழ்க்கையின் தடங்களை நீ திருப்பி பார்க்கிற பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை நீ திருப்பி பார்க்கிற பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சிறிய நிகழ்வாக இருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனைகளாக இருந்தாலும், ஒரு வாழ்க்கையில் நீ சந்தித்த சவால்களாக இருந்தாலும், அவை அனைத்தும் உன்னுடைய நம்பிக்கைக்கு ஆழமூட்டி இருக்கிறது, உரமூட்டி இருக்கிறது என்பதை இந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரும்பி பார்க்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் முதல் நம்பிக்கை தாய் உன்னுடைய நெற்றியில் கொடுத்த முத்தம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அரவணைத்து அந்த குழந்தையினுடைய தன்னுடைய மகளுடைய நெற்றியில் கொடுக்கிற அந்த முத்தத்திற்கு பின்னால், நெற்றி முத்தத்திற்கு பின்னால் மறைந்திருக்கிற நம்பிக்கையை விளக்குவதற்கு வார்த்தைகள் இல்லை. தோல்வியோடு வருகிறான், எல்லோரும் சிரித்து வீட்டிற்கு அனுப்புகிறார்கள். அம்மா மட்டும் அரவணைத்து கொண்டு முத்துகிறாள். ஊராரே மோசமான குழந்தை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தாய்க்கு அது பொன்குடம் தானே, அரவணைத்து கொண்டு முத்தமிடுகிறாள். அந்த முத்தத்திற்கு பின்னால் மறைந்திருக்கிற அந்த நம்பிக்கை, அது எந்த நம்பிக்கை என்று பார்க்கிற பொழுது, மகனே உன்னோடு நான் இருக்கிறேன், நீ இன்னும் பல படிகளை தாண்டி செல்ல வேண்டும் என்று அந்த முத்தம் குறிக்கிற அந்த நம்பிக்கையை நினைத்து பாருங்கள் உங்களுடைய சிறு பருவத்தில். அது முதல் நம்பிக்கை. இரண்டாவது நம்பிக்கை, என்னுடைய தந்தை என்னை தோளில் சுமந்து இந்த உலகத்தை காட்டிக் கொடுத்தாரே, காட்டிக் கொடுத்து விட்டு சொன்னார், நீ என்னை விட இதுதான் உயரமான இடம். ஒரு தந்தையினுடைய தோள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, ஒருவேளை கேட்டீர்கள் என்று சொன்னால் எவரெஸ்ட் சிகரத்தை கூட உயரமான இடம் ஒரு தந்தையினுடைய தோள். அந்த தோளிலிருந்து உலகை பார், உலகம் உனக்கு மேல் எதுவும் இல்லை, நீ என்னை விட உயரமான ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தந்தை என்னை தோளில் சுமந்து இந்த உலகத்தை காட்டிக் கொடுத்தாரே, அங்கு இருக்கிற அங்கு தென்பட்ட நம்பிக்கை தான் இரண்டாவது நம்பிக்கை. இந்த உலகத்தில் நீதான் ஐயா பெரியாள், உன்னை விட பெரியாள் வேறு யாரும் இல்லை, நீ இந்த உலகத்தை ஆள்வதற்கு படைக்கப்பட்டவன், சாதிக்க பிறந்தவன் என்று சொல்லி தந்தை தோள் மீது சுமந்து காட்டிய அந்த நம்பிக்கை ஒருபோதும் மறக்க முடியாத நம்பிக்கை, தோள் தந்த நம்பிக்கை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முத்தமும் தோளும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது. அதோடு முடிந்து விடவில்லை அந்த நம்பிக்கை. அதற்கு பிறகு தாய் சுமந்து கொண்ட ஆலயத்திற்கு சென்றால் அருள்பணியாளரிடம், ஃபாதரிடம், சாமியாரிடம் சென்று, சாமி என்னுடைய பிள்ளைய பீட சிறுவனா சேர்த்துக்கணும், போங்கம்மா, அவன் ஒழுங்கா கோயிலுக்கே வரமாட்டான், கோயிலில் வந்தா உருண்டுட்டு இருக்கான், இவனை எப்படி பீட சிறுவரா? ஃபாதர் இனிமேல் ஒழுங்கா இருப்பான் ஃபாதர், கரெக்டா 6:15 மணி பூசு 6 மணிக்கு எழுப்பி விட்டுருவேன் ஃபாதர், சூடு வச்சு அனுப்பி விட்டுரு. அவனை பார்த்தா இவனை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல அந்த அம்மா கை கும்பிட்டு நிற்கக்கூடிய அம்மாவை பார்க்குற பொழுது, சரிம்மா வேலைக்கிழமையிலேருந்து நம்ம டீக்கன், அந்த நேரம் டீக்கனா திருத்தொண்டர் ஃப்ராங்கோவை பார்த்து ஆளை சேர்த்து விடுங்க, போ, என்ன செய்வது, சேர்த்து பீடச் சிறுவனாக அவனை அழைத்து வருகிற அந்த தாயினுடைய அந்த கண்களில் புலப்படுகிற அந்த மகிழ்வும், உள்ளத்தின் ஆழத்தில் தன்னுடைய பிள்ளை கடவுளுக்குரிய பிள்ளையாக வளர வேண்டும் என்ற அந்த ஆசையை பார்க்கிற பொழுது அதற்கு ஒரு அருள்பணியாளரும் முடியாது என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. அப்படியே நகர்ந்து சென்று இல்லத்தில் பாருங்கள், தவறு செய்கிற பொழுது அம்மா சொல்லுவாள், ஒரு படம் இருக்கிறது, எனக்கு சொன்னதான் சொல்லுகிறேன், மிக்கேல் தூதர் படம் இருக்கும், நீ எப்பொழுது பள்ளிக்கு செல்லாமல் ஒளித்து கிடக்கிறாயோ அல்லது பிறரை கெட்ட வார்த்தை பேசுகிறாயோ, பெரியவர்கள் சொல்வதை கேட்காமல் இருக்கிறாயோ, அப்பொழுது நீ இல்லத்திற்கு வருகிற பொழுது மிக்கேல் அதிதூதர் ஈட்டி வைத்து உன்னை குத்துவார் என்று அந்த அம்மா மிரட்டி வச்சிருப்பாங்க. இல்லத்திற்கு போகிற பொழுது முன்ன இருக்காட ஆளு, அதுவும் நடுவாசல்ல தான் மாட்டு வச்சிருக்காங்க அம்மா,
ஓடுகிற ஓட்டத்தில் ஒருவேளை கால் தட்டினது என்று சொன்னால் எங்கே விழுவோம் என்று கூட தெரியாது, இவரை பார்க்கவே கூடாது என்று ஓடுகிற அந்த நிலையில் உருவான அந்த நம்பிக்கை மறைக்கல்விக்கு அழைத்து சென்று இரு என்று சொல்லி பிடித்து வைத்து குத்து என்று குத்தி அந்த ஆன்மீகத்தை வளர்த்தாலே தாய், குடும்ப ஜெபமாலையை சொல்லி அடித்து உப்பு போட்டு தேய்த்து இறை நம்பிக்கையில் வளர்த்த அந்த நம்பிக்கை என்னவென்று இந்த நாளில் நினைத்து பார்க்க கூடாதா? அந்த நம்பிக்கையில் வளர்ந்தவர் தான் நம்முடைய திருத்தொண்டர், நம்முடைய அருள் பணியாளர். அவர் திருத்தொண்டர் என்று நான் சொல்லி பழகி போனதால் இங்கு வந்தும் அந்த திருத்தொண்டர் என்றே வருகிறார். புதிய அருள் பணியாளர் பிராங்கோ அவர்கள் இது போன்ற அவருடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த காரியத்தையும் எடுத்து அவர் இந்த நம்பிக்கையில் தான் வளர்ந்திருக்கிறார் என்பதை இந்த நாளில் என்னால் உங்களிடம் ஆணித்தரமாக சொல்ல முடியும். எனவேதான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த வாக்கியத்தை வெகு ஆழமாக வாசித்தேன். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடியார் சொல்லுவார், எந்த நேரமும் நான் என்னுடைய தொப்புள் கொடியை எனக்கு மேல் இருக்கிற இறைவனோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். தாயோடு இணைந்திருந்த அந்த தொப்புள் கொடி பிறந்த பிறகு அது கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் என்று பவுலடியார் சொன்ன வார்த்தைகள் நமது புதிய அருள் பணியாளர் பிராங்கோ அவர்களுக்கு பொருத்தமான வார்த்தைகள். அவர் தாயினுடைய தொப்புள் கொடியோடு இருந்தார். அதற்கு பிறகு பிறந்த பிறகு தன்னுடைய ஒட்டுமொத்த கொடியையும் ஆண்டவரோடு இணைத்துக் கொண்டார், இணைந்து வாழ்ந்தார், அந்த நம்பிக்கையில் வளர்ந்தார். அந்த நம்பிக்கையை வாழ்க்கை என்று கடவுளுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடம் முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து விட்டார். நம்பிக்கையின்றி ஒரு மனிதனால் எதுவும் செய்ய முடியாது என்பதை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 11வது அதிகாரம் 6வது இறைவார்த்தையில் கண்டிப்பாக பிராங்கோ வாசித்திருக்க வேண்டும். கடவுள் அன்று என்னால் எதுவும் செய்ய முடியாது, அந்த ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்று என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று உணர்ந்த அவர்தான் இந்த விருது வாக்கை எடுத்திருக்கிறார், ஆண்டவரை நம்பி பணிபுரிய என்று. இந்த பணிபுரிய வேண்டும், ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும், கடவுளுடைய காரியத்தை செய்ய வேண்டும், இறையாட்சியை இந்த மண்ணுலகில் மலரச் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்த அந்த மனிதருக்கு இன்று ஆண்டவர் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். வறியோரின் குரலாக ஒலித்த பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ நாளைய தினத்தின் இன்றைய இறைவாக்கினர் என்ற புத்தகத்தில் ஒரு அருள்பணியாளர் யார் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு அருள்பணியாளர் யார், அவர் எந்த பணியை செய்ய வேண்டும், அதற்கு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம், ஒரு அருள்பணியாளர் கடவுளின் கரமாக கருணையின் நிழலாக வாழ வேண்டும் என்பதுதான். ஒரு அருள்பணியாளர் கடவுளின் கரம், அவர் கருணையின் நிழல் என்று சொன்னார். அப்ப ஒரு அருள்பணியாளர் கடவுளின் கரமாக இந்த உலகத்தில் செயல்பட வேண்டும் என்று பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ அழகாக சொல்லி இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனி நாடும் இத்தாலி நாடும் சேர்ந்து பிரான்ஸ் நாட்டின் மீது அதிகமான குண்டுகளை பொழிந்தது. அப்பொழுது பிரான்ஸ் நாட்டில் ஸ்ட்ராஸ்பர்க் என்று இருக்கக்கூடிய ஒரு பங்கு சமூகத்தில் இருந்த கிறிஸ்து அரசர் ஆலயத்தின் மீது நிறைய குண்டுகளை போட்டார். அந்த குண்டு போட்டதில் கிறிஸ்து அரசர், அந்த ஆலயத்தினுடைய மேல் பகுதியில் இருந்த கிறிஸ்து அரசர் அந்த சுரூபம் வெகுவாக பாதிக்கப்பட்டது. எனவே அந்த கிறிஸ்து அரசருடைய கையையும் காணவில்லை, இந்த மூக்கு பகுதியில் கொஞ்சத்தை காணவில்லை, காலில் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. எனவே எல்லாருக்கும் பயங்கரமான கவலை, இந்த 2ஆம் உலகப் போரில் கிறிஸ்து அரசர் இப்படி மாறி போனார் ஆயிட்டாரே என்று பயங்கரமான கவலை. என்ன செய்யலாம்? செய்தித்தாளில் ஒரு விளம்பரத்தை கொடுத்தார். இந்த கிறிஸ்து அரசரை சரி செய்வதற்கு, பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு சிற்பக்கலை வல்லுநர்கள் இந்த உலகத்தில் யாராவது இருந்தீர்கள் என்று சொன்னால் வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுத்தார்கள். பல நாடுகளிலிருந்து சிற்பக்கலை வல்லுநர்கள் பிரான்ஸை நோக்கி படையெடுத்தார்கள், இந்தியாவில் இருந்தும் சென்றார். ஆனால் ஒவ்வொரு சிற்பக்கலைஞரும் அந்த கிறிஸ்துவ அரசருடைய கையையும் காலையும் அவருடைய உடைந்து போன மூக்கையும் சரி செய்வதற்கு பல விதங்களிலே முயற்சி எடுத்தார்கள். ஆனால் எந்த முயற்சியும் கைகூடவில்லை. கடைசியில் என்ன செய்தார்கள் என்று பார்க்கிற பொழுது ஏறக்குறைய ஒரு 100 பேர் செஞ்சாலும் மூக்கில் ஒட்டு போட்டை போல இருந்தது. கையை சரி பண்ணால் அந்த நொண்டிகை, சில நேரம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண இருக்கும் பார்த்தீங்களா, கையெல்லாம் ஒழுங்காக கிறிஸ்து அரசருக்கு அமையவில்லை. எனவே எல்லாருக்கும் கவலை. அப்படியே விட்டு விடுவோம் என்று சொல்லி அந்த பங்கு மக்கள் இது ஒரு இடமாக இருக்கட்டும், 2ஆம் உலகப் போரின் அதில் ஏற்பட்ட பாதிப்பை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக இருக்கட்டும் என்று சொல்லி அந்த கிறிஸ்து அரசருடைய சுரூபத்தை அப்படியே விட்டு சென்று விட்டார். அங்கு சென்ற ஒரு கவிஞன் அழகான 4 வரிகளை எழுதி வைத்தார். என்ன வரிகள் என்று பார்க்கிற பொழுது, என்னுடைய பணியை செய்ய உன்னுடைய கரத்தை தவிர எனக்கு வேறு கரம் இல்லை.
என்னுடைய இறைவார்த்தையை போதிப்பதற்கு உன்னுடைய நாவை தவிர எனக்கு நாவு இல்லை. என்னுடைய பணியை என்னுடைய மக்களுக்கு செல்ல அல்லது சென்று அந்த பணியை செய்வதற்கு உன்னுடைய கால்களை தவிர எனக்கு கால்கள் இல்லை என்று எழுதியிருந்தான். அன்புமிக்கவர்களே, ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு நமது அருள் பணியாளர்கள் அல்லது பொதுநிலையினர் உங்கள் காலை தவிர ஆண்டவருக்கு கால் இல்லை, உங்கள் கரங்களை தவிர ஆண்டவருக்கு கரங்கள் இல்லை, உங்களுடைய வாயை தவிர ஆண்டவருக்கு வாயில்லை என்று எழுதிய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நாம் கடவுளின் கரமாக, கடவுளின் கால்களாக, கடவுளின் வாயாக அவருடைய நற்செய்தி பணி, அவருடைய இறையாட்சி பணியை தொடர்ந்து செய்வதற்கு, அந்த பணியை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எசேக்கியேல் 34 அதிகாரம் 11 முதல் 17 வரையிலான இறைவார்த்தை சொல்கிறது. ஒரு அருள்பணியாளருடைய பணி, கரமாக செயல்பட வேண்டிய அருள்பணியாளருடைய பணி என்னவென்று எசேக்கியேல் நூல் 34 அதிகாரம் 11 முதல் 17 வரையிலான இறைவார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவராக, இன்று மதத்தின் ரீதியாக, ஜாதி ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக இன்று மனிதர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள், சிதறுண்டு இருக்கிறார்கள், பிரிந்து கிடக்கிறார்கள். இந்த மனிதர்களை ஒரு அருள்பணியாளர் ஒன்று சேர்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை எசேக்கியேல் நூல் நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவதாக அன்புமிக்கவர்களே, காணாமல் போனவர்களை தேடுகின்றவராக ஒரு அருள்பணியாளர் இருக்க வேண்டும். காணாமல் யார் போயிருக்கிறார்கள்? ஏழைகள், அகதிகள், மீனவர்கள், விவசாயிகள். இந்த சமூகத்தில் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட பல மனிதர்கள் இன்று சமூகத்தை விட்டு காணாமல் போயிருக்கிறார்கள். டெல்லியிலே இன்று சரியாக 140வது நாளாக டெல்லியிலே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு வந்தால் எனக்கு என்ன என்று மஞ்சள் தண்ணி வச்சு அல்லது கொலையை சோறெல்லாம் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறோம். ஃபாதர், நிம்மதியாக தூங்குறோம். எழும்போது என்ன வெயில் வந்துருச்சோ என்று பார்த்து விட்டு எழும்புகிறோம். டெல்லியில் நமக்கு உணவளிக்கிற, நம்மை வாழ வைக்கிற விவசாயிகள் 140வது நாளாக இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராடக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு குரல் கொடுப்பவராக, காணாமல் போயிருக்கக்கூடிய அந்த விவசாயிகளை கண்டுபிடிப்பவராக ஒரு அருள்பணியாளர் இருக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, நமது கோவளம் சரக்கு பெட்டக துறைமுகமாக இருந்தாலும் 3 மீனவ கிராமங்களை அழித்து 25,000 மீனவர்களை இந்த இடத்தை விட்டு புலம்பெயரச் செய்து இங்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த இடத்தை கொண்டு வரலாம் என்று நினைக்கிற ஒரு சர்வாதிகார ஆட்சியை எதிர்த்து காணாமல் போயிருக்கக்கூடிய மீனவர்களை கண்டுபிடிப்பதற்கு ஒரு அருள்பணியாளரை ஆண்டவர் அழைக்கிறார். எனவே காணாமல் போன விவசாயிகள், காணாமல் போன மீனவர்கள், காணாமல் போன ஏழைகள், காணாமல் போன அகதிகள், இவர்கள் அனைவரையும் கண்டுபிடிப்பவராக ஒரு அருள்பணியாளர் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, காயப்பட்டவர்களுக்கு கட்டுப்போடுபவராக, நலிவுற்றவர்களை வலிமைப்படுத்துபவராக. பெண்கள், 3ஆம் பாலினத்தார், அவர்கள் எல்லாம் விளிம்பு நிலையில் நலிவுற்று இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இவர்களை சமூகத்தினுடைய மையத்தில் கொண்டு வருவதற்கு ஒரு அருள்பணியாளர் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை எசேக்கியேல் நூல் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களை, இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இந்த நிகழ்காலத்தில், நவீன காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் அசுர வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. நிலாவில் குடியமரலாம், நிலாவில் நம்முடைய குடும்பத்தை கொண்டு அங்கே சந்தோஷமாக எத்தனை ஏக்கர் நிலம் வேண்டுமானாலும் பிடித்து கொண்டு ஏசி வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த அசுர வளர்ச்சியை கண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் போட்டி நிறைந்து ஒருவரை ஒருவர் பழி வாங்கலாம். தவளை ஓட்டத்தோடு தொடங்குகிற அந்த போட்டி நீ யார் ஆனா என்று கல்லறைக்கு செல்கிற வரைக்கும் குழு குழுவாக, டீமாக, அணி அணியாக பிரிந்து சண்டை போட்டுக்கொண்டு போட்டி உலகம் மாறி மாறி சண்டை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஒரு அருள்பணி வாழ்வை, இந்த அவருடைய இலக்கு என்று சொன்னோமே, இந்த பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னோமே, இந்த பணிகளை செய்வதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது அன்புமிக்கவர்களே, அது சற்று கடினமான பணியாகத்தான் இருக்க முடியும். பங்கு ஆய்வு படிவத்தை கொடுத்து பங்கு வளர்ச்சிக்கு தங்களின் பரிந்துரை என்ன என்று இறுதியாக ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். இதற்கு முன்பாக இருந்த பங்கில் ஒருவன் எழுதியிருந்தான், உடனடியாக பங்கு தந்தையை மாற்றவும். அவன் யார் என்று விசாரித்து பார்த்தேன். ஏற்கனவே ஒரு ஆண்டுக்கு முன்பாக பங்கு தந்தையோடு மன வருத்தத்தோடு சென்றவன்.
எப்பொழுது இந்த கடிதம் வரும் அல்லது இந்த ஆய்வு படிவம் வரும் என்று காத்திருந்திருக்கிறான். மற்ற எல்லாம் சின்ன எழுத்தில் எழுதியிருந்திருக்கிறான். இது வருகிற பொழுது பெரிய எழுத்தில் எழுதியிருக்கிறான். உடனடியாக பங்கு தந்தையை மாற்றவும். மாற்றி இவன் என்ன பண்ண போறான்? இன்னும் ஒரு பங்கு தந்தை தான் இல்லை வர போறாரு. அப்படித்தானே பங்கு தந்தை உடனடியாக மாற்றவும் என்ற எண்ணத்தோடு இருக்கிற இந்த மனிதர்கள் மத்தியில், இந்த பங்கு மக்கள் மத்தியில் எப்படி பணியாற்றுவது என்று பார்க்கிற பொழுது அன்புமிக்கவர்களை ஒரு ஆய்வு சொல்லுகிறது. 3 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று, இந்த பங்கினுடைய வளர்ச்சி, அந்த பங்கை பற்றி எந்த கவலையும் இல்லாத மனிதர்கள். ஒரு பங்கு சமூகத்தில் 60% 60 விழுக்காடு பேர் இருக்கிறார். என்ன நடந்தா நமக்கு என்ன, அநியாயம் நடந்தா நமக்கு என்ன, அல்லது சாமியார் பூச வச்சா நமக்கு என்ன, அவருக்கு நோய் வந்தா நமக்கு என்ன, அவர் பங்கில் இல்லாம இருந்தா நமக்கு என்ன, நமக்கு என்ன, எதையும் கண்டுகொள்ளாத மனிதர்கள் 60 விழுக்காடு இருக்கிறார்கள். இரண்டாவது ஒரு குழு இருக்கிறது, ஒரு பங்கு சமூகம் இருக்கிறது. குறை சொல்லக்கூடிய, முணுமுணுக்கக்கூடிய 30% மக்கள் ஒரு பங்கு சமூகத்தில் இருக்கிறார்களாம். முணுமுணுக்கக்கூடிய, எதுக்கு எடுத்தாலும் முணுமுணு, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்றது. இதுவரைக்கும் அந்த அருள் பணியாளரிடம் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் பார்த்ததில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு 30% மனிதர்கள் ஒரு பங்கு சமூகத்தில் இயல்பாகவே இருக்கிறார்கள். அதையும் தாண்டி ஒரு 10% நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த பங்கினுடைய வளர்ச்சிக்காக, இந்த பங்கினுடைய ஒற்றுமைக்காக, இந்த பங்கினுடைய முன்னேற்றத்திற்காக தங்களை முழுவதுமாக கரைத்து கொண்டு வாழ்க்கையில் அவர்களே எல்லாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். இந்த மனிதர்களுக்கு பணி செய்வதற்குத்தான் நமது புதிய அருள் தந்தை பிராங்கோ அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த பணியை மேற்கொள்வதற்கு நான் நம்முடைய புதிய அருள் தந்தைக்கு 2 காரியங்களை மட்டும் சொல்லிக் கொண்டு முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். 2 காரியங்கள் பிராங்கோ உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 வார்த்தைகளையும் நீங்கள் உறங்குகிற பொழுது கூட மறந்துவிடக்கூடாது. ஒன்று துணிவு, மற்றொன்று துறவு. துணிவு, அதுவுக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன் பேதுரு. நீங்கள் உறங்குகிற பொழுது அவரை நினைத்து பாருங்கள். துணிவுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது நமது பேதுரு. யோவான் நற்செய்தி 18வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரை பிடிக்க வந்த பொழுது தன்னுடைய உடையில் வைத்திருந்த அந்த வாளை உருவி அவனுடைய வலக்காதை வெட்டினார் என்று சொல்லப்படும். மால்கு என்று சொல்லக்கூடிய படை வீரனுடைய வலக்காதை வெட்டினார். ஏனென்று சொன்னால் தான் அன்பு செய்த ஆண்டவருக்கு எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக உடனடியாக இறங்கி செயல்பட்டவர் மீனவர். நம்முடைய பிராங்கோ கூட ஒரு மீனவ குடும்பத்தில் வந்தவர். அதுக்காக அவர் காதை வெட்டணும்னு நான் சொல்லல. உடனே எடுத்து வாழ் இருக்காடா, நான் கண்டிப்பா பிராங்கோவுக்கு வாழ் கொடுக்க மாட்டேன். உடனடியாக எதையாவது செய்ய வேண்டும் என்ற துணிவு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பல எதிர்ப்புகளை சந்தித்து பெந்தகோஸ்தே நாளிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று அந்த சமூகத்திலே ஒற்றை மனிதராக நின்று போதித்தவர் பேதுரு. எல்லாரும் ஓடி ஒளிஞ்சு போன நேரத்திலையும் செத்து போனார் ஆளு, இன்னும் நம்மளை விட மாட்டானோ என்று போன நேரம் இந்த பேதுரு தான் ஒத்தையில எழும்பு தனி ஆளாக அவ்வளவு கூட்டத்தில் நீங்கள் ஆண்டவரை கொன்று விட்டீர்கள், அந்த ஆண்டவர் இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று உங்களுக்கு விசுவாசத்தோடு போதிக்கிறேன் என்று சொல்லி அந்த உயிர்ப்பின் செய்தியை நம்பிக்கையோடு அறிவித்தவர் இந்த பேதுரு. எனவேதான் பாரதியார் சொல்லுவார், நினைவு நல்லது வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், நீ செய்யக்கூடிய காரியத்தில் உறுதி வேண்டும். இந்த உலகத்தில் மரண பயணத்தை விட கொடுமையான ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயணம்? எந்த காரியத்தை நான் எப்படி செய்வேனோ தெரியவில்லையே, இந்த சம்பவத்தை எப்படி சமாளிப்பேனோ தெரியவில்லையே. இதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பயத்தில், மரண பயத்தை விட மிகப்பெரிய ஒரு பயம். காரியத்தை செய்கிற பொழுது எப்படி செய்ய போறேனோ என்ற வார்த்தை மிக மிக கொடுமையான வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் பிராங்கோவிடம் சொன்னேன், துணிவு இருக்க வேண்டும். நீரோடையிலே 2 மீன்கள் சென்று கொண்டிருந்தன. ஒன்று செதிலுள்ள மீன், மற்றொன்று செதிலற்ற மீன். செதிலுள்ள மீன் நீரோட்டத்தை எதிர்த்து நீந்து கொண்டிருந்தது. செதிலற்ற மீன் நீரோட்டத்தால் அடித்து செல்லப்பட்டு அது செல்லக்கூடிய இடத்திலே அப்படியே சென்று கொண்டிருந்தது. அந்த செதிலுள்ள மீனை பார்த்து கேட்டது, இவ்வளோ ஏயா கஷ்டப்படுற? நான் பாரு எவ்வளோ சுகமா நீரோட்டம், நீவாடு எங்கே நிற்கிறதோ அங்கேயே சென்று கொண்டு இருக்கேன் சுகமா. கிழக்க போட்டு போனா நான் கிழக்க நீவாடு இருந்தா நான் கிழக்கு விட்டு போகிறேன், மேற்க நீவாடு இருந்தா நான் மேற்க விட்டு போகிறேன், தெற்க நீவாடு இருந்தா நான் தெற்கோட்டு போகிறேன், வடக்க நீவாடு இருந்தா வடக்கோட்டு போகிறேன். அப்பொழுது செதிலுள்ள மீன் இந்த செதிலற்ற மீனை பார்த்து சிரித்து கொண்டு சொன்னது, நான் உயிரோடு இருக்கிறேன்,
இறந்து போனால் உன்னை போல் நான் எப்பொழுதோ அடித்து செல்லப்பட்டிருப்பேன். உயிரோடு இருக்கிறாய் என்று சொன்னால் அந்த நீரோட்டத்தை எதிர்த்து செல்வதுதான் மீனினுடைய அழகு என்று சொன்னது. ஒரு அருள்பணியாளர் என்று சொல்லுவது நியாயத்திற்காகவும் நீதிக்காகவும் உண்மைக்காகவும் தன்னுடைய உயிரே போனாலும் ஒரு வார்த்தை கூட அதிலிருந்து மாற்றி பேசாதவராக துணிவு மிக்கவராக இருக்க வேண்டும் என்பதை செயல்மிக்க வீரராக பிராங்கோ புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அன்புமிக்கவர்களே, அவர் கடவுளுக்காக சில காரியங்களை துறக்கக்கூடிய துறவு கொண்ட நல்ல மனம் கொண்டவராக இருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 9:62 இறைவார்த்தை சொல்கிறது, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு ஏற்ற ஆள் இல்லை. ஆண்டவருடைய பணிக்கென வந்த பிறகு செல்வத்தை சேமித்துக் கொள்ளலாம், அல்லது பதவி உயர் பதவியில் இருக்கலாம், அல்லது எல்லோரும் என்னை புகழ வேண்டும், நான் அந்த பங்கில் இருந்த பொழுது 4 குருசடிகள் கட்டினேன், ஆலயம் கட்டினேன், அல்லது இப்படி செய்தேன் அப்படி செய்தேன் என்று தன்னை பற்றி தற்புகழ்ச்சி அல்லது தன்னை பற்றி தம்பட்டம் அடிக்காத ஒரு அருள்பணியாளராக அவர் இருக்க வேண்டும். துறக்க வேண்டும் கடவுளுக்காக. கடவுளுக்கு முன் நான் ஒன்றுமில்லை என்று சொல்ல வேண்டும். கடவுளுக்கு முன் நான் ஒரு சாதாரண மனிதன் என்று சொல்ல வேண்டும். உலக ஆசைகள் உலக ஆடம்பரங்கள் அனைத்தையும் துறந்தவராக எளிமையான மனிதராக கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய துறவுமிக்க ஒரு மனிதராக அவர் வாழ வேண்டும். எனவேதான் பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3:8 இறைவார்த்தையில் சொல்லுவார், கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்ல. எனவே எல்லாவற்றையும் துறந்த ஒரு அருள்பணியாளராக வாழுகிற பொழுது, இந்த பணியை செய்கிற பொழுது 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. புகழக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அதைவிட நம்முடைய விமர்சிக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாக இருப்பாங்க. கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், போற்றுவார் போற்றட்டும், புழுதிவார் தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றத்தோடு கருத்தை எடுத்து சொல், எவர் வரினும் நீ அஞ்சிடாதே என்று சொல்லுவோம். போற்றுவாரும் இருப்பார் தூற்றுவாரும் இருப்பார். அதை ஏற்றுக்கொண்டு கடவுள் தனக்கு கொடுத்த பணியை திறம்பட செய்கிற ஒரு அருள்பணியாளராக நம்முடைய பிராங்கோ செயல்பட வேண்டும். பெர்னார்ட் ஷா சொல்லுவாரே, உலகில் பெரும்பாலானோர் உலகம் போகக்கூடிய போக்கில் தான் போகிறார்கள். ஏதோ ஒருவன் தான் அந்த உலகை தன்னுடைய போக்கில் திருப்ப ஆசைப்படுகிறான். எல்லோரும் ஒரே போல, எல்லோரும் இருக்கிறதை சமாளித்து விட்டு எல்லோரும் எனக்கு வம்பு ஏன் என்று கொண்டு செல்லுவதைப் போல அல்ல, மாறாக ஏதோ ஒருவன், அது பிராங்கோவாக இருக்க வேண்டும், தன் போக்கில் இந்த உலகை திருப்ப ஆசைப்படுகிறான். தொடக்கத்தில் அவனை எல்லோரும் விமர்சிக்கிறார்கள். நாட்கள் கழிந்து அவனை நினைத்து பார்க்கிற பொழுது எல்லோரும் புகழ்கிறார்கள். அந்த புகழ் பிராங்கோவுக்கு சொந்தம். நீங்கள் நினைத்து பாருங்கள், வரலாறு ஒரு சிறிய காரியத்தில் இருந்தான் தொடங்குகிறது. நீங்கள் அந்த வரலாறாக இருக்கட்டும். ஆமென்.